கனமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் கூட அந்த மேலான நாமத்துல வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். I praise God and thank Him for giving me this great privilege and wonderful opportunity to speak once more about some of the things Jesus is doing and about to do in these changing times and seasons. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாறி வரும் சூழ்நிலைகளில் காலங்களிலும் கூட எப்படி கிரியை செய்ய போகிறார் என்று பேசும்படிக்கு கிருபை செய்தபடியால் கொடுத்த மகா பெரிய ஸ்லாக்கியம் பாக்கியத்துக்காக நன்றியோடு அவரை துதிக்கிறேன். எஸ்பெஷலி இன் திஸ் கொரோனா வைரஸ் pestilence infected season and other natural calamities, to speak to you from his wonderful words of life. அவருடைய ஜீவனுடைய வார்த்தையிலிருந்து இப்பொழுதும் கொரோனா வைரஸ் கொள்ளை நோய் மத்தியில கூட இயற்கையின் வழியில வர ஆபத்துங்கள்ல இருந்து கூட எப்படி தேவன் கிரியை செய்கிறார் என்று பேசும்படிக்கு கிருபை செய்தபடியால் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். If you need prayer, call that number on the screen. When you pray, it brings God on the scene and the tide of the battle will change instantly. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டா நீங்கள் அந்த டெலிஃபோன் நம்பரை கூப்பிடுங்கள். ஜெபம் செய்யும் போது அந்த வல்லமை அங்கே நிர்மூலமாகிவிடும். Shall we constrain him to come? They constrained him to come and Jesus came over there. அவரை நாம் வருந்தி அழைப்போமா? சீஷர்கள் அவர்களை வருந்தி அழைத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வந்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். If you read in Psalm 91 verse 1 and 2, it says, He who dwells in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. சங்கீதம் 91:1-2 நாம் வாசிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். If you are outside the secret place, there is great danger. As long as you remain inside, you are safe and protected. நீங்கள் அந்த மறைவிலிருந்து வெளியே இருந்தா நீங்கள் பாதுகாக்கப்படும். அந்த உன்னதமானவரின் மறைவிலிருந்து வெளியே இருந்தா ஆபத்து நேரிடுறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் உள்ள இருக்கிற வரைக்கும் கர்த்தரோட கரம் உங்களை பாதுகாக்கும். It is dwelling, not running in and out. அங்க தங்குறவர்கள், உள்ள ஓடி போயிட்டு திருப்பி வெளியே ஓடுறவர்கள் கிடையாது. You have to make the secret place your permanent address. அந்த உன்னதமானவரின் மறைவு உங்களுடைய விலாசமா இருக்க வேண்டும். In verse 2, the psalmist says, I will say of the Lord, He is my refuge and my fortress. My God, in Him I will trust. 2ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுகிறார். Not only dwelling, what are you saying about your God? நீங்கள் அங்க வாசமா இருக்கிறது மட்டும் இல்ல, நீங்கள் உங்கள் தேவனை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்? In Psalm 107 verse 1 and 2, the psalmist is saying, Here, O give thanks unto the Lord, for He is good, for His mercy endures forever. Let the redeemed of the Lord say so, who He has redeemed from the hand of the enemy. இங்கே சங்கீதம் 107 நம் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 4 திசையிலிருந்தும் மீட்கப்பட்ட ஜனங்கள் சொல்ல கடவது என்று சொல்லுகிறார். The confession of your mouth is very very important. நம்முடைய வாயின் அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. Till you speak it out from your mouth, no one can do anything. உங்க வாயிலிருந்து நீங்கள் அறிக்கை செய்யாவிட்டால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. If you see about Job in the 2nd chapter of the book of Job, verse 9, after all the adversities had come upon him unjustly,
And after Satan moved God to allow him to touch his body, and then he spoke through his wife to curse God and die. யோபின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நாம் வாசித்தா யோப் மேல வந்த காரியங்கள் எல்லாம் அநியாயமா கூட சாத்தான் அவர் மேல கண்ணை வச்சு செய்த காரியங்கள் எல்லாம் கூட செய்து விட்ட பிறகு சாத்தான் வந்து தேவன் வந்து யோபின் சரீரத்தின் மேல கைய வைக்க அனுவாதம் கொடுக்கல ஆரம்பத்துல. ஆனாலும் பிறகு அது கூட சாத்தான சரீரத்தின் மேல கூட கைய வச்சுட்டு பிறகு சாத்தான் வந்து மனைவி மூலியமா தேவனை தூஷிச்சு ஜீவனை விடு என்று சொல்ல வைக்கிறதுக்கு பிரயாசப்பட்டார்கள். There were 2 armies of angels watching Job's mouth. 2 கூட்ட சேனைகள் வந்து யோபுட வாயை பார்த்து கொண்டிருந்தார்கள். The Lord our God and his angels, Satan and his angels, as to what Job's answer was that would come out of his mouth. கர்த்தரும் தூத சேனைகளும் கூட சாத்தான அவனுடைய சேனை தூதர்கள் கூட யோபின் வாயை உற்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள். யோபுக்கு பதில் அவருடைய வாயிலிருந்து என்னவா இருக்கும் என்று. Job's answer, his confession, was what protected him from sinning with his mouth. யோப் வாயினால பேசின காரியம்தான் அவர் வாயினால பாவம் செய்யாத போனது. Verse 10, he said to his wife, "You speak as a foolish woman speaks. Shall we indeed accept good from God and not accept adversity?" 10ஆம் வசனத்துல அவருடைய மனைவியை நோக்கி யோப் என்ன சொல்லுகிறார்? நீ பைத்தியக்கார ஸ்திரியை போல பேசுகிறார். தேவனிடத்துல நன்மை பெற்று தீமை நாம் ஏன் பெறக்கூடாது? In all this, Job did not sin with his mouth. இதெல்லாம் பேசும்போது கூட யோபு வாயினால பாவம் செய்யவில்லை. It's what we say with our mouth that gives us victory or defeat. நம்முடைய வாயினால செய்யற அறிக்கைகள் தான் நமக்கு வெற்றியோ தோல்வியோ கொடுக்கிறது. Proverbs 18 verse 21 says, "Death and life are in the power of the tongue, and those who love it will eat its fruit." நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஜீவனும் மரணம் நாவின் அதிகாரத்துல உண்டு என்று, அதை நேசிக்கிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள் என்று. The words you speak has power to do good or bad. நீங்கள் பேசுற வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. அது நன்மை செய்யும் இல்லைன்னா தீமை செய்யும். So be very very careful what you say. அப்பொழுது நீங்கள் பேசும்போது ஜாகிரதையா இருக்க வேண்டும். If you don't speak also you've escaped. நீங்க பேசாத இருந்தா கூட தப்பித்து விட்டீர்கள். If you speak God's word, that's the best thing you can do. கர்த்தரோட வார்த்தை நீங்க எப்பொழுதும் பேசினா அதுதான் செய்ய வேண்டிய காரியமா இருக்கிறது. In Isaiah chapter 55 verse 11 it says, "The word that goes forth from my mouth shall not return to me void, but it shall accomplish what that for the thing, and it will prosper in the thing for which I sent it." ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல நாம் என்ன வாசிக்கிறோம்? அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதே செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். Hallelujah. Hallelujah. The Holy Bible is God's written word. And when you speak it through your mouth, what will happen? பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையா இருக்கிறது. அப்பொழுது அந்த எழுதப்பட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து பேசும்போது என்ன சம்பவிக்கும்? Second part of verse 11. But it shall accomplish what you say, and it will prosper in the thing which you send it. It will not return void. அது 11ஆம் இப்ப வாசித்த 11ஆம் வசனத்துல 2ஆம் பாகத்துல அது போய் எந்த காரியத்துக்கு அது அனுப்பி இருக்கிறதோ அது
வாய்க்கும், அது வெறுமையா திரும்பாது. If you speak wrong things, then what will happen? நீங்கள் தவறான வார்த்தைகள் பேசினா என்ன சம்பவிக்கும்? That you will go forth and accomplish what you say, but it will not prosper in the thing, but it will do a lot of damage. தவறான வார்த்தைகள் நீங்கள் பேசினா கூட அது போய் ஒரு காரியத்தை செய்யும், ஆனால் அது வாய்க்காது. அது கெட்ட காரியங்களை செய்யும். Words are containers of power. வார்த்தைகள் வல்லமை வாய்ந்தது. Don't curse your children and speak words of faith over them, even if they seem difficult. உங்க பிள்ளைகள் கெட்ட வழியில கூட கெட்டதா கூட இருந்தால் நீங்கள் பிள்ளைகளை சபிக்காதீர்கள். நீங்கள் விசுவாசம் உள்ள தேவனுடைய வார்த்தை அவர்கள் மேல பேசுங்கள். பார்த்தா சூழ்நிலை வேற மாதிரி கூட இருக்கலாம். As we read in Isaiah chapter 54 verse 13 and many others about children. ஏசாயா 54:13 வசனத்திலும் வேற வசனத்துல கூட நாம் பிள்ளைகளை பற்றி வாசிக்கிறோம். My children shall be taught of the Lord, and great shall be the peace of my children. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படும், என் பிள்ளையோட சமாதானம் பெரிதா இருக்கும் என்று. The seed of the mighty shall be blessed. பலத்தவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று. Just to correct them, if you say go and die, if they do it, will you be happy? ஒரு சிலர் பெற்றவர்கள் கூட பிள்ளைகளை சபிச்சு போய் சாகுன்னு சொல்லி அப்படியே சொல்லுவார்கள். ஆனா பிள்ளைகள் போய் அப்படியே செய்தா உங்களுக்கு நல்லா இருக்குமா? Just to correct them, you are saying it, but what you speak is very very important. நீங்க அவங்களை சரிப்படுத்த பாக்குறீங்க, ஆனா அப்படி கிடையாது நீங்க பேச வேண்டிய காரியம். So many children have done that very thing because it is a spiritual thing. இது ஒரு ஆவிக்குரிய காரியமா இருக்கிறது. அநேக பிள்ளைகள் அப்படியே தற்கொலை பண்ணி இருக்கிறார்கள். If you don't speak words of the Holy Spirit, then they are words of the evil spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட வார்த்தைகள் பேசாத இருந்தா இது பொல்லாத ஆவிகளினால வர வார்த்தைகள் தான் நீங்க பேசுறீர்கள். Hallelujah. Then it will come to pass, what will happen is evil things will happen. பொல்லாத காரியங்கள் நடக்கும். Don't give room for the devil. பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். Coronavirus is also an evil spirit entering into people in the form of a poisonous germ. கொரோனா கொள்ளை நோய் கூட அது விஷக்கிருமிகள், பொல்லாத ஆவிகள் மனுஷருக்குள்ளே பூந்து விஷக்கிருமிகளா பூந்து மரணம் கொண்டு வரதை பார்க்கிறோம். If you are filled and overflowing with the Holy Spirit of Jesus by continuously speaking words of faith and healing and power, there will be no room for other spirits or viruses to enter your body. நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிறைந்திருந்தால், நிரம்பி வழிந்து கொண்டிருந்தால், தொடர்ந்து நீங்கள் விசுவாச வார்த்தைகளும் சுகமாக்கும் வார்த்தைகள் வசனங்கள் பேசிக்கொண்டிருந்தா, அப்பொழுது அந்த அபிஷேக வல்லமை வேற ஆவிகளுக்கு உங்க சரீரத்துல கூட இடம் கொடுக்காது. எந்த கொள்ளை நோயோ எந்த விஷக்கிருமியோ உங்க சரீரத்துல பூந்து வர முடியாது. If you keep on continuously listening to the news which is repeated every half hour, you will focus on this virus, and what you focus on you will magnify. இப்ப இந்த நியூஸ் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருந்தா நம்ம மனசு அதனால தோந்து போய்விடும். அது எல்லா அரை மணி நேரத்துக்கு அது திருப்பி திருப்பி அதை தான் சொல்றார்கள். அதே அந்த கொரோனா கொள்ளை நோயை பற்றி நம்முடைய மனசு அதே நோக்கி பார்த்து கொண்டிருந்தா அதே நாம் மேன்மை பாராட்டுவோம். The psalmist says in Psalm 34 verse 3, "Oh, magnify the Lord with me and let us exalt his name together." Don't magnify coronavirus and make it sound very powerful. Do you know that Jesus is all powerful? சங்கீதம் 34 நாம் வாசிக்கிறோம் 3ஆம் வசனத்துல, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தரை என்னோடு கூட மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். David had more problems and sicknesses than many of us. தாவீது ராஜா சங்கீதக்காரனுக்கு
நிறைய நிறைய பிரச்சனை வியாதிகள் கூட இருந்தது, நம்மளை விட அதிகமா இருந்தது. பட் he did not say, see what sort of God I am worshipping. ஆனாலும் தாவீது சொல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்ட தேவன் பார் எப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. I am anointed to be king and I am having to run for my life into the enemy's camp. நான் ராஜா ஆகிறதுக்கு அபிஷேகம் பெற்ற நான் சத்ருக்களுடைய பாலத்துல ஓட வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லவே இல்லை. In verse 1 he says, I will bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. Verse 2 he says, my soul shall make its boast in the Lord. The humble shall hear it and be glad. முதலாம் வசனம் இரண்டாம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் எப்படி சொல்லுகிறார் என்று, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். Not the proud, the humble will hear and be glad. பெருமைப்பட்டவர்கள் அல்ல, சிறுமைப்பட்டவர்கள் கேட்டு மகிழ்வார்கள். Dearly beloved, fear is one of the greatest weapons of the enemy. பிரியமானவர்களே, பயம்தான் சத்ருட முக்கியமான ஆயுதம். Are you afraid of coronavirus? Don't be. நீங்கள் கொரோனா கொள்ளை நோய்க்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Job says in the book of Job chapter 3 verse 25, for the thing I greatly feared has come upon me, what I dreaded has happened to me. யோபின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல நாம் யோபு என்ன சொல்லுகிறார்? நான் பயந்ததே எனக்கு நேரிட்டது என்று. This is where Satan got entrance. இந்த இடத்துல தான் பயத்தின் மூலியமா தான் பிசாசுக்கு இடம் கிடைச்சது. Fear is the door which opened the way for him. பயத்தின் மூலியமா தான் வாசல் திறந்தது. First get fear out and talk words of faith. முதலாவது பயத்தை வெளியாக்கிட்டு விசுவாசம் உள்ள வார்த்தைகள் பேசுங்கள். In Psalm 127 verse 1 and 2 it says, unless the Lord builds the house, they labor in vain who build it. Unless the Lord guards the city, the watchman stays awake in vain. கர்த்தர் வீட்டை, சங்கீதம் 127 முதலாம் வசனம் இரண்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவல் செய்யவிடல் காவல்காரன் விழித்திருக்கிறதும் விருதா என்று. All the measures taken for protection from the virus has been affected to some extent. Even then, the number of deaths and positive cases are increasing every day. இந்த கொரோனா வைரஸ் கொள்ளை நோயிலிருந்து ஜனங்களை பாதுகாக்கும்படிக்கு செய்யற பிரயாசம் எல்லாம் கூட ஒரு அளவுக்கு அது வெற்றியா இருக்கிறது. ஆனாலும் அனுதினமும் கூட மரணம், பாசிட்டிவ் கேசஸ் கூட அதிகமாய் கொண்டு இருக்கிறது. Unless Jesus protects you, they labor in vain, says God's word. கர்த்தர் நகரத்தை காவல் செய்யவிடில் மனுஷனுடைய பிரயாசம் வீணும் விருதான்னு வசனம் சொல்லுகிறது. Stop reading other things and start reading God's word. You will know what to do. வேற காரியங்கள் நீங்கள் வாசிக்காத படிக்கு தேவனுடைய வார்த்தை எடுத்து வாசியுங்கள். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு அறிவு வரும். Last week we saw that you have to get God's power by waiting on him every morning. போன வார செய்தியில நீங்கள் கேட்டீர்கள், நாம் கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அனுதினமும் காலில அவரை நோக்கி ஜெபிக்கும் போது. Otherwise the devil will get strong against you. இல்லை என்றால் பிசாஸ் உங்களுக்கு விரோதமா பலப்படுவான், உங்களுக்கு விரோதமா படையெடுப்பான். Also we saw that when the world goes down, the church of God will rise up. வேற ஒரு காரியம் நாம் பார்த்தது என்னவென்றால், உலகம் கீழே இறங்கி கொண்டு போய் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய சபையை கர்த்தர் உயர்த்துவார். A wealth transfer will take place to fund the end time harvest of souls. கடைசி நாட்கள்ல ஒரு சொத்துக்கள் மாற்றப்படும். கடைசி நாட்களுடைய ஆத்மாக்களுடைய அறுவடைக்காகவே அப்படி தேவன் செய்கிறார். Jesus is looking for the righteous to bless them. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதிமான்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு. The faithful person will abound in blessings. We read in Proverbs 28 verse 20. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல
உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்று வாசிக்கிறோம். It has happened 6 times in the Bible in the Old Testament and 7th is on the way. 6 முறை பழைய ஏற்பாட்டில் அப்படியே துன்மார்க்குடைய சொத்து நீதிமானுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. 7ஆம் தரம் இந்த கடைசி நாட்களில் அது நடக்கும். If you are faithful to God, you will receive the wealth of the sinner, guaranteed. நீங்கள் தேவனுக்கு உண்மையா இருந்திருந்தீர்கள் என்றால் நிச்சயமா துன்மார்க்குடைய சொத்து உங்களுக்கு கொடுக்கப்படும். இட்ஸ் இன் த பைபிள். ஜஸ்ட் பிலீவ் த பைபிள். அது வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் வேதத்தை விசுவாசித்தா மட்டும் போதும். The righteous who got the wealth of the wicked was Abraham. From Pharaoh we saw. முதலாவது நீதிமான் ஆபிரகாம் வந்து ஃபாரோன் இடத்திலிருந்து சொத்தை பெற்றுக்கொண்டார்னு பார்க்கிறோம். The second wealth transfer was for Isaac from King Abimelech in time of famine. He sowed and reaped 100-fold. ரெண்டாவது வந்து சொத்து கொடுக்கப்பட்டது ஈசாக்குக்கு. அபிமெலேக் ராஜா இடத்திலிருந்து பஞ்ச காலத்துல 100 மடங்கு விதை விதைச்சு 100 மடங்கு அறுவடை செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். In this season of famine and pestilence, sow your seed and reap 100-fold harvest. இப்பொழுதும் இந்த கொள்ளை நோயும் பஞ்சத்தின் காலத்துல நீங்கள் விதை விதைச்சு 100 மடங்கு அறுவடை செய்யுங்கள். In Haggai chapter 2 verse 19 he asks, is the seed yet in the barn? ஹாகாய் தீர்க்கதரிசி மூலமா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? Hallelujah. The seed is to be sown, not to be kept in the barn. விதை வந்து களஞ்சியத்தில் வைக்கிறது இல்ல, விதை வந்து விதைக்கப்பட வேண்டும் நிலத்துல. The third wealth transfer was Jacob. மூன்றாவது யாக்கோபுக்கு சொத்து கொடுக்கப்பட்டுள்ளது. God gave Jacob the wealth of Laban. லாபானுடைய சொத்தை வந்து யாக்கோபுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். The fourth was with Joseph. 4வது சொத்து மாற்றப்பட்டது யோசேப்புக்கு. He was a slave in prison and God gave him favor to interpret dreams for Pharaoh. யோசேப் வந்து அடிமையா சிறைசாலையில இருந்த யோசேப்புக்கு தேவன் சொப்னங்களை வியாக்கியானம் செய்ய ஃபாரோக்கு தேவன் யோசேப்பு கிருபை கொடுத்தார். Overnight he became the richest man next to Pharaoh. ராத்திரியோட ராத்திரி 1 மணி நேரத்துல எகிப்தின் ஐஸ்வர்யவான மாறி ஃபாரோ பக்கத்துல உட்கார்ந்தார். God can do a miracle for you that no man can do in 1 hour. 1 மணி நேரத்துல தேவன் உங்களுக்கு அற்புதம், 1 மணி நேரத்துல உங்களுக்கு மனுஷன் செய்ய முடியாத காரியத்தை உங்களுக்கு செய்ய முடியும். The next was the children of Israel. In Exodus 12, God gave them favor in the sight of the Egyptians. அடுத்தது வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு யாத்ராகம் 12ஆம் அதிகாரத்துல தேவன் எகிப்தியர்கள் கண்களில் தயவு கொடுத்தார். When all their firstborn were dying, தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் மரித்து கொண்டிருந்த போது அவர்கள் கண்ணில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தயவு கிடைச்சது. They spoiled the Egyptians. அவர்கள் எகிப்தியர்களை கொள்ளையடித்தார்கள். The sixth was King Solomon. 6வது வந்து சாலமன் ராஜாவா இருந்தது. 1 Kings 10 verse 23 says Solomon was the richest king in all the world. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சாலமன் ராஜா என்ன பற்றி எழுதி இருக்கிறது என்றால், உலகத்திலேயே அவரை விட ஐஸ்வர்யா இருந்த ராஜா இருக்கவில்லை. The Almighty God has done it 6 times and now the next in line is you and me for this end time harvest. இப்பொழுது 6 முறை செய்தது, இப்போ இந்த கடைசி நாட்களோட ஆத்மாக்களோட அறுவடைக்காக ஊழியத்தை தாங்கும்படிக்கு நீங்களும் நானும் அடுத்ததாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். How is the Lord going to do it? கர்த்தர் இது எப்படி செய்ய போகிறார்? God Almighty is watching your giving records. நீங்கள் கர்த்தருக்கு உண்மையா கொடுத்திருக்கிறதே அவர்கள் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். Because God is looking for the faithful to bless them. ஏனென்றால் தேவன் வந்து உண்மையுள்ளவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். We are living in a season of miracles because of what is
happening around us. இப்பொழுதும் நம்ம சுற்றில நடக்கிற காரியங்களால தேவன் அநேக அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார். Prophetically everything is changing. தீர்க்க தரிசனமா எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. It's a new season. Things are being shaken economically, politically and prophetically. இது ஒரு புதிய காலமா இருக்கிறது. எல்லாவற்றிலும் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பொருளாதார வழியில, அரசியல் வழியில, தீர்க்க தரிசனம் மூலியமா கூட. All pointing to one thing, and that is the second coming of Jesus. எல்லாவற்றிலும் எது சுற்றி காட்டுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகையை காட்டிக்கொள்ளுகிறத பார்க்கிறோம். Many people do not understand this, but whether you believe it or not, Jesus is going to come very soon. அநேகர் விசுவாசிக்காத இருக்கிறார்கள். ஆனாலும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ இல்லையோ, இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வருகிறார். How are you and me going now? Hallelujah. How you see me going now, I will return in the same manner he said and went. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நான் எப்படி இப்ப போகிறேனோ அப்படியே நான் திருப்பி வரப்போகிறேன்னு சொல்லிட்டு போனார். For many years people have said he's coming, but he is not. வருஷங்களா அவர் வராரு ஆனா வரவே இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். But now he is definitely coming, seeing the times and seasons we are in. ஆனால் இப்பொழுது நிச்சயமா அவர் திருப்பி வர காலத்துல நாம் இருக்கிறோம். இந்த கால நேரம் பார்த்தால் one sign of his coming is he has said his feet will stand on the Mount of Olives. ஒரு அடையாளம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருப்பி வராரு இந்த காலத்துல என்னவா இருக்கிறது என்றால், ஒலிவ் மலை அது ரெண்டா பிளந்து கொண்டு இருக்கிறது. He said his feet will stand on the Mount of Olives, and the mount will split in two towards the east and west, and a valley in the center. அவர் சொல்லிட்டு போனாரு, ஒலிவ் மலை ரெண்டா பிளக்கும், அவருடைய கால் ரெண்டு பக்கம் நிற்கும், மத்தியில ஒரு பள்ளத்தாக்கு உண்டாகும் என்று. Recently they wanted to build a 5-star hotel on top of the Mount of Olives, and they were told not to. சமீபத்துல ஒரு சிலர் வந்து ஒலிவ் மேல ஒரு 5-star ஹோட்டல் கட்டணும்னு சொல்லி போய் கேட்டார்கள். ஆனாலும் அங்க கட்டாதேன்னு சொல்லி ஜனங்க சொன்னார்கள். Why was that? ஏன் அப்படி செய்தார்கள்? Because the mountain has cracked in the bottom and little by little it's breaking in two. ஏனென்றால் அந்த மலை வந்து கீழே ரெண்டா பிளந்து கொண்டு இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டாய் மாறிக்கொண்டிருக்கிறது. What is happening is the mountain is getting ready to receive his feet. என்ன சம்பவிக்கிறது என்றால், அந்த மலை வந்து அவருடைய பாதத்தை வர வைக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. Now you and I have to get ready. இப்பொழுது நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டியதா இருக்கிறது. How are you going to get ready? நீங்க எப்படி ஆயத்தப்படுறீர்கள்? There is no way to go to heaven after obtaining forgiveness of man's sins in any religion. எந்த மதத்திலையும் பாவ பரிகாரம் பெற்று பரலோகத்துக்கு போறதுக்கு வழி கிடையாது. எந்த மதத்திலையும் கிடையாது. It's only there in Christianity. கிறிஸ்தவத்துல மட்டும்தான் அந்த வழி இருக்கிறது. That too by taking immersion baptism in the name of the Lord Jesus Christ and no other. அது மட்டும் இல்லாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து தான் பாவம் கழுவ முடியும். வேற எந்த நாமத்திலையும் பாவ பரிகாரம் பெற்றுக்கொள்ள முடியாது. But confirm your salvation first or you will go to eternal hellfire. There's no other place left. முதலாவது பாவ மன்னிப்பு நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா இல்லையா என்று உங்க ரட்சிப்பை நீங்கள் ஆராய்ந்து சோதிச்சு பார்க்கிற காலத்துல இருக்கிறோம். இல்லை என்றால் வேற ஒரே இடம் தான் நீங்க போக முடியும். அது நித்திய நரகமா இருக்கிறது. Now I'm going to pray for you now. We need a closer walk with Jesus. When you having intimacy with the Lord and a close walk, the Lord will reveal to you what he is going to do. இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இன்னும் ஒரு நெருங்குற அனுபவத்துக்கு நீங்கள் வர வேண்டும். This coronavirus pandemic shutdown season is for that very purpose. நீங்கள் கர்த்தரோடு நெருங்கி அவரோடு உருவாடி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெளிப்படுத்தும். இந்த கொரோனா வைரஸ்னால இந்த கொள்ளை நோய்க்கு ஆக ஊரடங்கு ஏன் வந்து விட்டது என்றால், கர்த்தருடைய ஜனங்க வந்து இன்னும் கர்த்தரோட நெருங்கவில்லை, இன்னும் அவருக்கு பிரியமா நடந்து கொள்ளவில்லை. அதுக்காகவே இந்த ஊரடங்க கூட ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன்னா வேற நேரத்துல அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. Other times you will not be able to have such time.
இஸ்ரவேலின் துதிகள் வாச செய்கிற மகா பரிசுத்த தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம், போற்றுகிறோம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல் வேற தேவன் இல்ல கர்த்தாவே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தருக்கும் கூட கர்த்தாவே அபிஷேக வல்லமை ஊற்றும். யாருன்னா வியாதிப்பட்டு இருந்தாலோ, பிரச்சனையில இருந்தாலோ, கடன் தொழில இருந்தா கூட இந்த அபிஷேகத்தை ஊற்றும் போது கர்த்தாவே விடுதலை ஆகுறது பாக்குறோம். அபிஷேகம் நுகத்தடியை முறியடிக்கிறோம் பாக்குறோம். கர்த்தாவே இப்பொழுதே அவர்களை விடுதலை ஆக்கும். சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளை கர்த்தாவே. அவங்களுக்கு சாட்சியா உமக்காக வாழணும், அவங்க குடும்பம் உமக்காக சாட்சியா வாழணும். இந்த கொள்ளை நோயில இருந்து கூட தப்பித்து வேலி அடிச்சு காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, I pray for each and everyone listening to this message. Lord, let your blessing be in all their families, Father, and let them receive the greatest salvation you came and died on this earth for. Pour out your Holy Spirit, your anointing on all their families, Lord Jesus. Break the spirit of poverty, sickness, Father, curses against their families. Give them victory, Lord Jesus. Cover them with your precious blood. In Jesus' name I pray with thanksgiving. ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் நீங்கள் இந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் நீங்க உங்க காணிக்கைகளை அந்த டெலிபோன் அங்க அக்கௌண்ட் நம்பர் கூட அனுப்புங்கள். இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதம் இந்த கடைசி நாட்கள் அறுவடைக்கு நீங்க உங்க பங்கு உங்க வீட்டுக்கு சேரும். If this message is a blessing to you, contact us by phone. Tell us your testimonies. The testimonies are a blessing to many people. If you want to support this ministry, you can put your offerings in the bank account number mentioned on the screen. Otherwise, send it to this address. For this end time house of souls, your share will come straight to your house. Till we meet again, do not forget Jesus Christ is Lord. If you want individual prayers, Friday morning 10 to 2, individual prayers will be made for your deliverance. Contact us by phone and come and receive your deliverance. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டா வெள்ளிக்கிழமை காலைல 10 to 2 வரைக்கும் நீங்கள் இந்த முகவரியில தொடர்பு கொள்ளுங்கள். உங்க விடுதலையை பெற்றுக்கொள்ளும். ஆமென்.